நதி வெள்ளம் தாழ்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றம் வந்து நீரையாரம்மா நதி வெள்ளம் தாழ்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றம் வந்து நீரையாரம்மா மனிதனம்மா மயங்குகிறேன் மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு குடித்து மனிதன் எழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விடுவதில்லை நல்லவற்றையா சாட்சிகள் வெள்ளி ஒரு மனசாட்சி ஒரு தீபத்தின் சாட்சியமா ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கட்டிய கூட்டில் உறவுடனே கழித்திருக்கும் உறவுடனே கழித்திருக்கும் ஒரு சின்ன புறா யாருமே இல்லை அரசன் முன்னருகிலே தான் இருக்கின்றான் பெண்கோள் ஏந்தி சிம்மாசனத்திலே வெற்றிருக்க வேண்டிய மன்னன் சுடுகோலை ஏந்தி மயானத்தை காத்துக் கொண்டிருக்கின்றானே யார் என்று செந்தாமரை கொப்பான சிவந்த மறிமளித்த சூரியகுலத்து வேண்டன் திரும்பும் எங்கே படமறித்து கையேந்தி கூடி குறுகி பிச்சை ஏற்று விடல் வாழ்கின்ற நீ எங்கே போ போ என் முகத்திலே கடலே அருள் செய்ய மாட்டாயா இறைவா மண்டமலை பிறந்த பதிலிருந்து காசியும் மணி வீதியிலே கலங்குகின்றது இறைமகனை ஒருமுறை பார்க்க மாட்டாயா ஆசை மன்னா பாசமன்னா நேசமன்னா என்று அழைகின்ற இப்பாவியை காண அருள் செய்ய மாட்டாயா இறைவா காசி வீதி எங்கும் தேடி சித்த பிரமையிலே அழைகின்றது இறைமகனை ஒருமுறை கணக்கன் பார்க்க மாட்டாயா நடுநாதா பார்க்க மாட்டாயா நான் கூப்பிடும் அனுகுரல் காதிலே விடவில்லையா மண்டமனை காணாத வழியிலிருந்து வாழ்கின்ற ஏழையை ஒரே ஒருமுறை பார்க்க இறைவா இறைவா அருள் செய்ய மாட்டாயா உமையால் பாதம் கணிந்துவாள் காசிநாதா கணிந்துவாள் காசிநாதா கணிந்துவாள் காசிநாதா பொன்னகர் அயோத்தியாண்ட புறவலனை தேடி அலைகுரே
சிவமே 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 கலியாயுமையாள் கலிந்து வாழ் வாசிராதா பொழவி அயோத்தியாண்டு என் புறவர்களுக்கு சிவமே 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 சிவாமி ஜகதரித்து வாழ என் மனம் பொறுக்கிறதில்லை சிவமே ஜகதரித்து வாழ என் மனம் பொறுக்கிறதில்லை சிவமே 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 ஏழத்தனைத்து வாழி எல்லனைத்து வாழி என் மனம் பொறுக்கிறதில்லை சிவமே 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 சிவாமி குரலை கேட்டு குரலை கேட்டு தனிந்து வரும் பசு போலே இன்றைக்கு வருமோ சிவகிருவை என்பனே சஞ்சலம் இருமோ ஆறுமோ கவி நகரி பாட்டே கவி நகரை வாதி காசிநாதா கருணாமூர்த்தியை மூக்கன் முதல்வோனே அந்த தேவர்கள் எல்லாம் காக்க விசத்தை விட்ட தேவாதி தேவா வேதனை நெய்து உலகத்திலே மதிவேந்தனுக்கு அமைச்சராக என்னையே மண்ணுலகிலே மதியமைச்சராக படைத்தா இறைவா என்ன தவறு செய்தார் என் மன்னாதி மன்னவன் சத்தியமே தெய்வம் என்று வாழ்ந்த சக்கரவர்த்திக்கு இந்நிலைமை என்றார் உலகிலே பஞ்சமா பாதகம் செய்கின்ற பாவிகள் இருக்கின்றார்களே அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்க காத்திருக்கிறாய் இறைவா மன்னவனை பிறந்து பதிலிருந்து காசி என்பதை நன்னகரின் வீதியிலே ஆசை மன்னா
பாசமல்லா நேசமல்லா என்று அழைக்கின்ற இப்பாவி கடைக்கென்று பார்க்க மாட்டாயா நடுத்தரை நாயகா? இறைவா சொல்லு, இது விதியா 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 இல்லை முனிவனின் பெருசதியா? இறைவா சொல், இறைவா சொல், இறைவா சொல், இது விதியா முனிவனின் பெருசதியா? இறைவா சொல், இது விதியா இல்லை முனிவனின் பெருசதியா? இறைவா இறைவா முறையாக உனக்குள்ளும் சோதனை என்ற பெயர் யார் வைத்தது? சோதனை என்ற பெயர் யார் வைத்தது? முறையாக உனக்குள்ளும் சோதனை என்ற பெயர் யார் வைத்தது? விரைந்துவன் என்னை காக்க முடியாதா உன்னாலே? விரைந்துவன் என்னை காக்க முடியாதா உன்னாலே? அருளாக என்று யார் சொன்னது? இறைவாசு 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 இது விதியா விதியா இவளின் பெருசதியா? பசை வருமே பதி வருமே வாடினாட்டிலே குழலி இசை மயக்கும் பாட்டிலே இசை மயக்கும் பாட்டிலே இசை மயக்கும் பாட்டிலே ஒரு வழக்கோ மதுரை தமிழ்நாடு வெற்றி ஒரு வழக்கோ மதுரை தமிழ்நாடு ஆதி ஆதி என்றால் பாவம் தீரும் என்று சாத்திரம் முழங்குகிறது. ஆதி ஆதி சாத்திரம் சொல்கிறது. காதி காதி என்றால் பாவம் தீரும் என்று சாத்திரம் முழங்குகிறது. உன்னை பூஜிக்க பலனேனும் எனக்கு கிடைக்கவில்லை, நாத்திகம் வளர்கிறது. இறைவாசு இறைவாசு இறைவாசல் இது விதியா சரியா? இறைவா 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 நல்லால் அடித்து விடுக்கும் காட்சி உண்டாய், காய்ச்செருப்பால் வைத்து விடுக்கும் அழுதந்தாய், வெள்ளால் அடித்தோனுக்கும் பரம்பால் அடிபட்டனி உனக்கென்று அரண்மனையிலே ஒரு கருவறை அமைத்து அதில் மல்லிகை முல்லை பாண்டியாக மலர் தொடுத்து பூமாலை சூடி பாமாலை பாடி மகிழ்ந்தவள் அடங்கி இந்த முற்றாரெல்லாம் பெரிதல்ல, உறவினர் பெரிதல்ல, மற்றார் மணிமக்கள் பெரிதல்ல, மன்னவனை காண வேண்டும் என்று மதியிருந்து வாழ்கின்றேனே, கருணைக்கடை கிடைக்கின்ற மாட்டாய். அலாதிகள் அமைச்சர் நாவினால் கடன் பற்றேன் பாவியாகிய நான் அமைச்சர். இதோ நான் வாழ்ந்த அரண்மை விட்டு புறப்படுகிறேன். நான் இல்லாத இடத்திலே தாங்கள் அமர்ந்து இதோ இருக்கின்றாலே என் மக்கள் நன்மக்கள், அவர்களை எல்லாம் வெளிநாட்டு செல்லுங்கள் அமைச்சரே வருகிறேன். எப்படி அரசியை வடம் வந்த உயிராலும் உடனாலும் உங்களை விட்டு பிரியாத இப்பாவினால் உங்களை பிறந்து எப்படி வாழ்வீர் பிரபு? என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் வண்ணா என்று கண்ணீர் முகத்தேன். வாருங்கள் அமைச்சரை என்று காசியம்பதி வந்தடைய செய்தார். காசியம்பதி வீதியிலே நாடாண்டையன் சக்கரவர்த்தி நாவினால் சொன்ன கடனுக்காக நட்டு நடி வீதியிலே மலையாளையும் மைந்தனையும் கரம் பிடித்து விளையோமலை என்று கூறிய காட்சியை மனமெல்லாம் புண்ணாக நினைத்து பார்க்கிறேன். ஆசை மலையாளை ஒரு கரம் பிடித்து வருங்கால சிற்றரசனை மறுகணத்தில் முடித்து போராண்டு என் வேந்தன்
பஞ்சையாக பராரியாக கூறிய காட்சி நினைத்து பார்க்கிறேன். விலை என்று கூறுகின்றேன், விலை என்று கூறுகிறேன், காசியில் நாம் விலை கூறுகின்றேன், காசியில் வாழும் காதலில் விலை கூறுகிறேன், விலை என்று கூறுகின்றேன். பாவிகள் யாரும் இல்லை, யாரும் இல்லை, என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை எங்கள் என் நிலையை நீங்கள் கூறுகின்றேன். வேலையும் செய்திடுவார் என்று காதில் நாட்டிலே கூறுகிறேன். நாவினால் கடன் பட்டேன் பாவியாகிறான், வைக்கும் பொருள் வைக்கும் பொருளாதார நாவினால் சொன்ன கருதுக்காக நல்ல மலையாளை மைந்தனை அடிமைப்படுத்துகிறேன். அடிமையாக ஏற்றுக்கொள்வோரும் பின்னினர்களை யாருமே இல்லையா, நான் இருக்கிறேன் என்று அந்தனர் வந்து அடிமை கொண்டான். இளவரசரையும் இளவரசராவையும் தரதரம் என்று இழுத்துச் சென்றார் அடிமையாக. அக்காட்சியை கண்டு என் மன்றாதி மண்டபம் காட்சியாக நின்று கண்ணீர் வெடிக்கும் குளத்தை கண்டேன். அரசே, உங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை போக்க முடியாத பாவினா மண்ணுலகிலே மதியமைச்சராக பிறந்து விட்டேன். அலாதிகள் அமைச்சரே, பாவினா சொன்ன கண்ணுக்காக நல்ல மலையாளையும் ஐந்தரையும் பிறந்தேன். உறவை மறந்து உற்றாரை பிறந்த மனைவி மக்களை மறந்து மன்னாவின் திருப்படி ஒன்றே போதும் என்று என்னோடு வந்த அமைச்சரே, உங்களை பிரியும் காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தனக்கு பெண் வேண்டும் என்று நட்சத்திரங்களை படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கார். பணம் உங்கள் மன்னவரை இது புண்ணிய பூமியாம் காசி என்பது வீதிகளை 10,000 பெண்ணுக்கு அடிமைப்படுத்தி விடுங்கள். எப்படி மன்னாமடம் தெரிவிப்பார், என்னை எவருக்கேடும் அடிமைப்படுத்தி அந்த தனக்கு பொண்ணை கொடுத்து விடுங்கள் பிரபு. வேண்டாம் அமைச்சர், நானே அடிமையாகிறேன் என்று வருவோரும் போவோரும் கூடுகின்ற காசி என்பது விதிகளை பராண்டையின் வேந்தன் அடிமையாவதைக் கண்டு மதியிழந்தேன். வேலிருந்த வரம் போல தலை சாய்ந்தேன். மயக்கம் தெரிந்து தேடாத இடமில்லை, காடுமலை மனமல்லாம் கால்களுக்கு நடந்தேன். காசிலே விழுந்திருக்கின்ற கருணாகரா, கல்லினுள் தேரைக்கும் கற்குழியில் வீருக்கும் விரும்பிருந்த எல்லாரும் இவனுக்கும் மனிதனுக்கும் வென்றானே, என்னை கண்டே இருக்க மாட்டாயா? இந்த கூட்டை விட்டு உயிர் போகும் குற்றப்படைக்காரன் செய்ய மாட்டாயா? இதுவே இல்லையா சோதனை? இன்னும் என்ன சோதனை? ஏழையின் மீதிறங்கு இன்னும் என்ன சோதனை? ஏழையின் மீதிறங்கு இன்னும் என்ன சோதனை? ஐயா, காற்றசைத்தாலும் கண்ணே வாயன்பே, அதிரப்பனே கண்ணே வாயன்பே, இன்னும் என்ன சோதனை? ஏழையில் நீரங்கில் இன்னும் என்ன சோதனை? மனப்பகைவன் கொள்ளுகிறான் ஐயா, மனப்பகைவன் ஐயா, எப்படி இதையெல்லாம் கூட்டை புதைக்கு உன்னை கூட்டி இன்னும் இந்த சோதனை ஏழையின்
வேண்டும் என்ற சோதனை ஐயா 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 சோதித்தது போதாதா ஏழை மீது இறக்கம் கட்டுப்படுத்த வேணாம் உன்னையே பணிந்து மனம் திருமணியை பணிந்து உன் கருவறைகளை இந்த கண்களில் இருக்கின்ற ஏழைகளை பார்க்க மாட்டாயா இதுதான் முறையா முறையோ நீதியோ முறையோ நீதியோ இறைவா மாதாடி மாதாடி மன்னனை தொடர்ந்து மயர்த்தல் பவி பார்க்க மாட்டாயா கிடைக்க மாட்டாயா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சீதலா தேவி நீயுமா கண்களுக்கு மறுத்துவிட்டாய் தாய் அடித்தார் தந்தை அணைப்பர் உலகத்திலே பிடித்த தந்தை அடித்தார் தாய் அணைப்பர் என்று சொல்வாய் நீ இருக்க யாரும் முறையில் தேவி நீ இருக்க எனக்கென்ன மடக்கவனே எனக்கென்ன மணக்கவலை எனக்கென்ன மணக்கவலை என்றாய் கண்டோ இடம் என் கவலை எனக்கென்ன மணக்கவலை மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் மோத்திலும் மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் மோத்திலும் அனைத்தும் அனைத்தும் ஆண்டவள் இருக்கையோ எனக்கென்ன மனக்கவலை அல்லவை போற்றுவார் அல்லவை காட்டுவார் அல்லவை போற்றுவார் அல்லவை காட்டுவார் அம்புவி காட்டினல்ல அமுதினை ஊற்றுவார் கலைஞான மோகனை சுவைநாளங்கோ மோகனை சுவைநாளங்கோ அம்புவி காட்டுவார் அல்லவை போற்றுவார்
என்று கதையோடு பார்த்தேன். நீயே வெளிகளுக்கு வளர்த்த இப்பாவிக்கு பூவிலையை வழிகாட்டி யாரும் இருக்கின்றான். காசி என்பது வாழ்கின்ற மக்களே, கணவான்களே, ஆண்டோர்களே, அறிஞர் பெருமக்களே, என் உயிரினம் மேலான என் பிறந்தபா சகோதர சகோதரிகளே, சக்திய வேந்தனை அடிமையாக பறிகொடுத்தேன். காசி என்பது வீதியிலே மதியிழந்தேன், ஓடினேன், தெய்வத்தை நாடினேன், பயனில்லை. தெய்வீக புருஷராய் உங்கள் பாதாரம் இந்த பறிந்து வருகிறேன். பாராண்டு என் வேந்தனை பற்றி தெரிந்தால் சொல்லுங்கள் ஐயரே. நல்லவருக்கு நல்லவராக வாழ்ந்தவரேன் மன்னவர், நானே போட்டு மொத்தமாக வாழ்ந்தவரேன் நல்லவரை கண்டால் சொல்லுங்கள் ஐயரே. கண்ணீருடன் அழைகின்ற இந்த பரதேசியின் கண்ணீரை துடைக்க உங்கள் ஆறுதலுக்கு கேட்டுங்கள் ஐயரே. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கல்லையம்மா, தெய்வத்தின் சாட்சியமா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒரு தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒரு மனசாட்சி, ஒரு தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. ஆண்டவர் காரியத்தில் ஒரு துணி வஞ்சமில்லை, அவருக்கு எனக்கு ஆவிதமில்லை. ஆண்டவர் ஆவியனையில் ஒரு துணி வஞ்சமில்லை, அவனுக்கு எனக்கு ஆறுதலில்லை. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயக்கும் போது நீங்க பேசுங்கள், மனதுக்கு மனது தொழில் போது. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒரு மனசாட்சி, ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லை பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. காசிலே பிறந்தவரா நீங்கள்? அன்பு அண்ணா அவர்கள் இங்கே 21 லட்சத்தை அன்பளிப்பளித்திருக்கார். நன்றி வணக்கம். காசிலே பிறந்தவளா நீங்கள்? ஈகை உள்ளவர்கள் இறக்கம் உள்ளவர்கள் யாருமே எப்படி காசிலே இல்லையா? ஏனப்பா இல்லை, நான் இருக்கிறேன். ஆசை மன்னா, பாசமன்னா, நேசமன்னா என்று எழுது புலம்புவது எங்கள் மனமே வேதனைப்பு. பராண்டு வல்லரை தேடி காசிக்கு வந்திருக்கிறார். காசியிலே கால் பதித்தவர்கள், இந்த கோயில் கன்றாப்பூரிலே கால் பதித்தவர்கள் என்றுமே கஷ்டத்தை அனுபவித்ததாக சரித்திரமில்லை. பாராண்டவன் மன்னமனை காண வேண்டும். ஆமையனே, உன் மன்னமனை காண வேண்டும் என்றால் சுடுகாட்டுக்கு போ. தாங்கள் சொல்வது ஒன்றுமே விளங்கவில்லை. யாரோ வேற்று நாட்டு மனிதன் ஒருவன் ஆதி மையானத்தில் பித்தனை போல் அங்குமங்கு மறைத்துக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை உன் மன்னமனை பற்றி செய்தி அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. மனதிற்கெல்லாம்
பாராட்டு மல்லரை தேடி சுடுகாடு போ. மிகவும் நன்றி ஐயா, புறப்படுகிறேன். எங்க இருக்கின்றாரோ எப்படி எல்லாம் இந்த கூட்டை விட்டு இருமுகம் கொற்றவாவின் திருமணியை ஒன்று முறை காண வேண்டும் என்று மனமெல்லாம் புண்ணாய் மனப்புண்ணுக்கு மறந்தொன்று தேடி புறப்படுகிறேன் ஆதி மயானம் நோக்கி. ஆந்தையும் கோட்டாடும் அல்லகின்ற மயானம் நாய்களும் பேய்களும் ஓடும் மயானம். ஏ மனிதா, உன்னை உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேர், இங்கே வீட்டு செலவாக கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேர், புகழின் உச்சிகளை அவனை சுற்றி 100 பேர், உடல் கூடு விட்டு போன பின்னே குடையாறு என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஆதிமயானத்தில் வந்த சுற்றுமுற்றும் பார்க்கிறேன் மதியிழந்தவராக. மலை சாய்ந்து போனார் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனார் நிலையாகலாம், மலர் சாய்ந்து போனார் சரமாகலாம், இந்த மனம் சாய்ந்து போன என்ன செய்யலாம்? ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும், ஒரே பாடல் இப்படியே புலம்பிக் கொண்டுதான். அதோ எங்கு பார்த்தாலும் ஆந்தையின் கூக்குரல், நாய்களின் அழுகுரல். இந்த இடம் சூழ்ந்த மயானத்திலே உயர்ந்த ஒரு ஆலமரம். இந்த ஆலமரமே என் மன்னமனம் அந்த அரியாசனமாக என் கண்ணுக்கு தோற்றமளிக்க. இந்த ஆலமரத்தின் கிளைகளிலே அரிச்சந்திரன் என்று ஒரு ஆண் புறா, சந்திரமதி என்று ஒரு பெண் புறா, இருவர் உடலிலே பிறந்த தேவதாசன் லோகிதாசன் என்று ஒரு சின்ன புறா. இந்த 3 புறாக்களையும் தன்னுடைய இறகுக்குள் வைத்து காப்பாற்றிய அமைச்சர் என்ற புறா இன்று சுடுகாட்டிலே கண்ணீர் வடிக்கிறது. இறைவா, என இதயக்கூட்டிலே ஒரு பறவை முகாரி ராகம் பாடிக்கொடு. என்னே வாழ்க்கை. கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கட்டிய கூட்டில் உறவுடன் கழித்திருக்கும் ஒரு சின்ன புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா.
எங்குதம்மா தந்தை ஆலமரம் அதி கூடு வெட்டும் ஒரு மாடப்புறா யாரோ ஒரு மனிதன் தீபத்தியோட பாடும் காட்சி அந்த மனிதாகத்தான் இருக்கும். ஏ மனிதா, என் தெய்வத்தின் திருமணியை கண்டாயா ஐயரே என்று படிய வேண்டும். புறப்படுகிறேன். எங்கிருக்கின்றாரோ தேடி திரிகிறேன். அண்ணலே எனதரசனை மன்னா 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 தந்தத்தாலே வதைத்திட மாட்டுவேன். யாரடா பயனே, யாரடா பயனே, யாரடா பயனே, சஞ்சாரம் செய்ய யாரடா பயனே, பயனே, யாரடா பயனே. பூதமதான தெய்வங்களை பூஜித்து வரும் சாதுவை போல் சடைமுடியோடு மயாத்தில் விளங்குகின்றாயே ஆர்னி. என்ன தமிழைத்து விட்டேன் என்று யாரடா என்று உரிமைகளை சொல்கிறேன். யாரப்பாணி உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது என்று அருமையான ஒரு சொல்லை சொல்லக்கூடாதா? தாங்கள் தான் இந்த மயானத்தின் காவலன் என்று சத்தியமாக எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அடியேன் உங்கள் உத்தரவை பெறாமல் உள்ளே நுழைந்திருப்பேனா? அறியாமல் செய்தபடிய ஆண்டகையே பொறுத்தல்ல வேண்டும். நீங்கள் நினைப்பதை போல தவறான மனிதன் நான் அவன் இல்லை. பால்வடியும் துன்பத்தை வருமுறை பாருங்கள். அன்பையும் பண்பையும் பாசத்தையும் காசியம்பதி வீதியை துளைத்து அலைந்தேன். தெய்வத்திடம் நாடினேன், பயனில்லை. இதோ புண்ணியவான்கள் கால்களிலே விழுந்தால் சுடுகாடுவோ அங்கு ஒரு மனிதன் இருப்பார் என்று சொல்றார். அந்த மாமனிதன் தாங்கள் தான் என்று சத்தியமாக எனக்கு தெரியாது. சொல்லுகிறேன், கோபப்படாதீர்கள். கடுங்கினத்தால் பேச வேண்டாம் ஐயா, கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம் ஐயா, என்னை கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம் ஐயா 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 ஐயா, கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம் ஐயா ஐயா, சரணம் ஐயா ஐயா ஐயா, உன் காலுக்கோ சரணம் ஐயா 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 ஐயா, கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம் ஐயா, உன் காலுக்கோ யாரென என்று எதை கேட்ட அன்புள்ள காவல்காரா, தீரனாமயோத்தி மன்னு, தீரனாமயோத்தி மன்னு,
இதனை காண வந்தேன் நானே பாரெல்லாம் சுற்றி இங்கு பார்க்கலாம் என்று வந்தேன். வேறொன்றும் என்ன வேண்டாம், விரச்சனை கோபிக்காதே ஐயா ஐயா. மன்னவரை காணாது மதிய ஆதிமையான திராவது ஒரு முறை காண வேண்டும் என்ற ஆசைகளை பிழை செய்து விட்டேன். பராண்ட என் மன்னவரை பற்றி தெரிந்தால் சொல்லுங்கள் ஐயரே. உங்கள் பொற்பாத கபலத்திற்கு அடியே 1000 கோடி. மன்னனை தேடி மயானத்திற்கு வந்திருக்கின்றாயே, அரசன் வாழக்கூடிய இடமாய உன் அரசனை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும், அல்லது நாடு நகரங்களை சுற்றி பார்த்திருக்க வேண்டும். அதை விடுத்து மயானத்தை வந்து மன்னனை தேடுகிறேன் என்று சொல்கின்றாயே. விதி ஐயனே, வேறென்ன நான் சொல்வேன். உனக்கதையோட்டி மன்னன் என் மன்னன் எனதரசன் ஐயா இங்கு வந்தானென்று கணத்துடன் உரைத்த பேர் யார்? கனலுரு சுடலை தண்ணில், கனலுரு சுடலை தண்ணில் பணத்துடன் அவன் இருக்கும், இந்த வனத்துடன் அவன் இருக்கும். வாருணீர் கண்டதே எனக்கது தெரியவென்றால், சொல்வேன் எனக்கது தெரியவென்றால் எம்பினால் கோபிக்கே. அரசர்க்கெல்லாம் அரசன், 56 தேசத்தை மாண்டவன், ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி என்று புகழ்ந்து பேசுகின்றாயே. அரசனை மயானத்திலே தேடி வந்ததாக கூறுகின்றாய். ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது மயானத்திலே தலைப்பில் மட்டும் எடுத்துச் செல்லும் மந்திரவாதிகள் தெரிகிறது. எதற்காக வந்தாய்? ஏன் வந்தாய்? யாரா என்று கேட்டீர்கள். கேள்வர்களை நெய்வீர்களா? கேட்பவனுக்கு மதி வேண்டும். ஆசங்கி பாராட்ட வேந்தன் எங்கே? பரதேசியான நீ எங்கே? விளக்கும் விளக்கும் இரண்டாவது முறை. வாழுக்கும் என் மீனுக்கும் என்ன பிரபு? கண்ணுக்கும் அமைக்கும் என்ன பிரபு? மலருக்கும் மனத்திற்கும் என்ன சம்பந்தம்? நகத்திற்கும் சதைக்கும் என்ன பிரபு? அவன் 56 தேசத்துக்குள்ள மன்னர்களின் நிறைந்த மணிமண்டபத்திலே மன்னவரை பற்றி நெஞ்சு நிமிர்த்து புகழாரம் பாடியனால் இன்று நாய்களும் பேய்களும் கொட்டாலும் குகமன் பயாரத்திலே சொல்ல வைத்து விட்டாரே. ஆண்டவன் சொல்லுகிறேன், தலைப்பிள்ளை மண்டை ஒட்டி கலந்து சென்று அதிலே மந்திரம் செய்கின்றவன் நானும் சொல்லுகிறேன். சொல்ல பிறகாக மாமொழிகளுக்காக புரியவில்லை. மாமுனியா காசிக மாமுனி கௌசிக மாமுனி மாமுனிகளுக்காக மன்னனும் காசி வந்து காசி போது காமினி மாதை விட்டு கடல் தீர்க்க தருகில் கூலியா. காமினி மாதை விட்டு கடல் தீர்க்க தருகில் கூலியா. சாமி என்று கேட்க கண்டாள கட்டி கையை கட்டியா இந்த கண்டாலும் இமையை விட்டே தோற்று நிதி தந்து கொண்டான் காணே காணே காணே. ஐயோத்தி மன்னமணி அரிச்சென்று பூவகி மணி மங்கியா அரிச்சந்திரவள் அயோத்தி பூவகி மணா எங்கோத்தி கடந்தீர்க்க தேடாத இடம்
மனைவியின் மதிமன்றி நானையா ஐயானம் அவர் 56 தேசத்தையும் ஒரு கொடியின் கீழான சக்கரவர்த்தி. எல்லாரும் உட்காருங்க. சத்தியமே கிளிமந்து வாழ்ந்த சக்கரவர்த்தி என் இதயத்திலே குடியிருக்கின்ற அன்பு கடவுள். ஒரு அரை மணி நேரம் பார்க்காத மாணிக்கம் அந்த ஹரிச்சந்திர பூபதியின் மதியமைச்சர் முதலமைச்சர் இந்த சண்டாள சத்தியகிரி என் வாழ்வில் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்கின்றானே, ஒருவேளை எனது மந்திரியாகத்தான் இருக்குமோ, எதுவும் அந்த விஸ்வாமித்திரர் சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம். உண்மையிலே எனது மந்திரியானால் என்னை குறைத்து பேச ஒரு நாளும் பொறுத்துக் கொள்ளவே மாட்டான். நெருப்பிலே விழுந்த புழுவாக துடித்து விடுவான். அவ்வாறு பேசினால் யாரென்று அடையாளம் கண்டுகொள்ளலாம். சன்னியாசி, யாரை தேடி வந்தேன் என்று சொன்னாய்? வேந்தரை தேடி, தெய்வத்தை தேடி வந்தேன். அயோத்தியாபுரி வேந்தரை தேடி வந்தேன். 56 தேசத்தை வாழ்ந்த சக்கரவர்த்தி, செங்கோலஞ்சி சிம்மாசனத்திலே வீற்றிருந்த மன்னன், தந்தாரமிட்டு பிரதாரமிச்சிக்காதவன், இல்லை என்று ஒருவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் மாபெரும் வள்ளல், நல்லவன், வல்லவன், சத்தியவந்தன், நீதிமான், நேர்மையுள்ளவன், வாய்மை தவறாதவன். அரசரை மயானத்திலே தேடி வந்தாய். மதியட்டவனை யார் அரசன்? கொடுமைக்காரவன். தெருத்தெருவாவிட்டானே மொத்தக்காரனை நாசக்காரனை தேடி வந்தான். ஓடிவிடு. வாடகட்டம் மகி ஏழு படைத்தவன் சட்டமன்ற இருக்கின்ற வாசல் தலைவர். இதே வார்த்தை பரவண்ட வேந்தரை கவிச்சலாக நாடு இருக்கும் பொழுது கேட்டிருக்க வேண்டும். ஆடி கேட்ட வார்த்தை விட்டாய். சுடுகாட்டு காவலர்கள் கூட பாராது மன்னவனை காண வேண்டும் என்பதற்காக என் கால்களில் எத்தனை முறை விழுந்து கண்ணீர் வடித்தனர். ஈகை இல்லாதவராக இறக்கமற்றவராக புண்ணியகாசியை வாழ வைக்கிறார். எப்பொழுது சத்தியத்தை நீரை நேர்மை பளித்தாயோ டாய். அப்பொழுது நீசனுக்கு தலைந்தாய். நீசனானை மண்ணை கொள்வதில் பாவம் கொண்டுமில்லை. நீசனே சண்டாளனே, கொடியவனே, இறந்து போ, இறந்து போ. அரசே, உங்களை காண வந்தேன். உபாரப்பட்டு என் உயிராகிய எங்களுக்கு கோயிலுக்கு பெரும் கூடாக வாழக்கூடாது பிரபு. காண வேண்டும் என்று பிரபிகளத்தே காண முடியாத பாருங்கள். இனிமேல் உயிர் வாழ வேண்டும். வேண்டாம், அதோ சுடர்பெற்று என்னென்ன காட்சத்திலே உயிரை மாற்றப் போகும். உங்களை காண முடியாது. ஏனப்பா தடுக்க வாழத்தான் வழியில்லை, சாவதற்கு வாழ வேண்டும் என்று நினைத்த வண்ணம் நீ அழிந்தால் உலகத்திலே சத்திய மீதி நேர்மை எல்லாம் இருக்கான். அரசன் அரசன் என்று அழுது புலம்புகின்றாயே, அரசனை பார்த்து என்ன செய்ய? ஒன்றே ஒன்று காணிக்காக வைத்திருக்க, இரு கண்களிலும் கண்ணீரை யாராக பெருக்கெடுத்து விட்டு அவருடைய கால்களை கழுவுவேன். ஒருவேளை அவனை பார்க்க முடியாது போய்விட்டார். இதே மயானத்திலே வரல. உன் அரசனை நான் சொல்கிறேன், மயானத்திலே ஒருவன் பித்தனை போல் புலம்பிக் கொண்டிருப்பான். அப்படித்தான் சொன்னார்கள். அங்கு சென்று பார்த்தா உனக்கு யார் என்று தெரிந்து விடுமைத்தான். தெரியாமல் பேசிவிட்டேன் ஐயா. மன்னரை பார்த்து விடு. உலகத்திலே சக்தி நிலைத்திருக்கவில்லை, நீதி நிலைத்திருக்கவில்லையே இறைவா. நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடி சத்தியம் சத்தியம் என்று சத்தியத்திற்காக போராடிய எங்களை இதற்காக விடுத்தோர் நாடு நகரங்களை பறித்தார். மனைவியையும் மகனையும் தருத்தருவாக விளை கூற வைத்தார். என்னையே ஒருவருக்கு அடிமையாக்கி முடிவிலும் மயானத்திலே வந்து பிணங்களை சுட்டரிக்க வைத்தாயே இறைவா. இதெல்லாம் உனக்கு போதாம். அவன் யாருக்கு என்ன தங்கி செய்தான்? உனக்கு எதற்காக இந்த சன்னியாசி கோலம்? நான் இருக்கும் இந்த நிலையை கண்டான் உயிரையை விட்டு விடுவானே. என் நிலைமையை நான் எப்படி சொல்வேன்? சன்னியாசி,
அரசனை பார்த்தாய். உங்களையும் என்னை சுடுகாட்டிலே யாருமே இல்லை. அரசன் முன் அருகிலே தான் இருக்கின்றான். செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்திலே வீற்றிருக்க வேண்டிய மன்னன் சுடுகோலை ஏந்தி மயானத்தை காத்துக் கொண்டிருக்கின்றானே. யார் என்று மானம் கற்றவன் யாரை முகத்தை பார்ப்பது? செந்தாமரை குப்பான சிவந்த மறிமளித்த சூரியகுலத்து வேண்டும் திரும்பும் எங்கே பரவரித்து கையேந்தி கூடி குறுகி பிச்சை ஏற்று விடவாகின்ற நீ எங்கே? போ போ என் முகத்திலே இப்படி நீயும் ஏற்குமோ மந்திரி 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 அதிகாலம் தெரியாமல் தங்களை பிரிந்த அந்த உலகத்திலே நான் பட்ட கொடுமைகளை எப்படி எடுத்துரைப்பேன்? எப்படி எடுத்துரைப்பேன்? எப்படி எடுத்துரைப்பேன்? உயரத்தில் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? அன்புக்கு பொருளான அறிவுக்கு உயிரான பகுபலியில் பட்ட உயரத்தில் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன் எடுத்துரைப்பேன் எடுத்துரைப்பேன். கண்டுபிட்டேன் பிரபு, இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன். மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கேடு சென்று வாழ்ந்து வருகிறேன். தாங்கள் எதை கொண்டு அந்த தோஷத்தை அடைய வேண்டாம், சென்று விடுங்கள். தேவதாசனை பிறந்தநாள் பாவிலே இது விதானாவை திறந்து அள்ளி செல்லுங்கள் என்று வழங்கிய கரங்கள் இன்று கொள்ளிக்காசு வாங்கினது. அன்று நீங்கள் மக்களின் காவலன், இன்றும் இந்த மயானத்தின் காவலன். அன்று கண்ட திருமுகத்தை இன்று இப்படி கண்டு விட்டேன். திக்கு திகண்டமும் கொண்டாடியே நின்ற தேனூர் செல்வமே சிம்மாசனம் இழந்தும் மயானம் வந்து நின்ற வல்லலே வல்லலே சிறியே நெற்றியங்கே சிறியே நெற்றியங்கே சிவந்தனம் மேனியங்கே சிறியல் தீகே மாவினி மாலையங்கே மலையதற்கு மாசனமெங்கே நேரிய பார்வையங்கே நிமிர்ந்த நல்லடையங்கே நேரிய நெற்றியங்கே 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 கண்டுபிட்டேன். மலை போல குவித்து வைத்திருக்கின்ற வாக்கரசி அருகம்புள்ளோடு காராமசிற்கு படைத்து எச்சில் படைத்து எரிசை கங்கையிலை முடிவாக்கி சமைத்து கொண்டார். தோஷம் நீங்கிவிடும் பிரபு. சமரசம் இடமே பிரபு நம் வாழ்வில் காணா சமரசம் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் தாண்டவர் கீழோரென்றோ தேடமில்லாது நம் வாழ்வில் காணா சமரசமுலாவும் இடமே சமரசம் உலாவும்
சமரசம்புடாவோங்கிடமே சமரசம்புடாவும் இடம் சமரசம்புடாவோங்கிடமே சமரசம்புடாவும்